பார்த்தீர்களா சீடர்களே, தர்க்கத்தின் சக்தியை சீடர்கள் பாராட்டுடன் கூறுகிறார்கள். குருஜி மிகவும் ஞானம் மிக்கவர். அந்த திருடர்கள் ராமனின் கனமான சிலையை தூக்குகிறார்கள். முதல் திருடன் முணுமுணுக்கிறான், ஓ, இது மிகவும் கனமாக உள்ளது. அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சீடர்களில் ஒருவரான மண்டு கூறுகிறான், அவனது தூய உள்ளம் யார் கஷ்டப்பட்டாலும் தாங்காது. குருவே, இந்த உயரிய பக்தர்கள் கஷ்டப்படுகிறார்கள். நாம் அவர்களுக்கு கடவுளின் சிலையை தூக்க உதவலாமே. என்ன ஒரு அற்புதமான யோசனை மண்டு. பக்தர்களுக்கு செய்யும் உதவி கடவுளுக்கே செய்யும் உதவி போல தனது கைகளில் இருந்த சட்டைகளை சுருட்டி கொண்டு தயாராகிறார்கள். ஒரு புனித குருவும் அவரது 5 சீடர்களும் திருடர்களுக்கு உதவி செய்ய தயாராகிறார்கள். ஒரு புனித சேவைக்கு உதவி செய்வதாக நினைத்துக்கொண்டு அந்த திருடர்களால் அவர்களது அதிர்ஷ்டத்தை நம்பவே முடியவில்லை. இதுதான் வரலாற்றிலேயே மிக சுலபமான கொள்ளையாக இருக்க முடியும். அவர்கள் ராமரின் சிலை, பின்னர் சீதா பிராட்டியார் சிலை, பின்னர் அனுமன் சிலை என அனைத்தையும் தூக்கிவிடுகிறார்கள். எல்லாவற்றையும் குரு மற்றும் அவரின் சீடர்களின் உதவியுடன் வண்டியில் ஏற்றுகிறார்கள். அப்போது முண்டுவிற்கு, அதாவது சீடர்களிலேயே சிறிது அறிவு அதிகம் உள்ள மூடுவிற்கு ஒரு யோசனை வருகிறது. குருவே, இந்த சிலைகள் நமது கோவிலிலே பல தலைமுறைகளாக இருந்து வருகின்றன. இப்போதோ வெகு தூரம் உள்ள அந்நிய தேசத்திற்கு செல்கின்றன. நாம் அதற்கு